ஆன்லைன் பாலிடிக்ஸ் ரீல்ஸ் இதை மட்டுமே வந்து விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு காரணம் சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அதே சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அதே மாதிரியான ஐடி விங்கி எல்லாமே எல்லா கட்சியும் இருக்கு. அதை அவங்க சரியா பயன்படுத்திட்டாங்க, இவங்க சரியா பயன்படுத்தின்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல உண்மைதான். ஏன்னா அவங்க வந்து ஐடி விங்கில வந்து ஐடியை மாத்திரம் பார்த்தாங்க. இவங்க வந்து வாட்ஸ்அப்ல 37 லட்சம் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் மேம்போக்காங்க பார்த்தாங்க. இவங்க வந்து குழந்தைங்களை ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாங்கன்றது கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு. அதான் அதான் அவர் நம்ம அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கலாம். எல்லாருமே குழந்தைகளை வைத்தும் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இல்ல, அது குழந்தைகளை 18 வயதிற்கு உள்ள குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவது தவறு என்று சட்டத்திலே இருக்கு. அது ரியலா பயன்படுத்தினாலும் தப்பு தான், ரீலா பயன்படுத்தினாலும் தப்பு தான். அந்த குழந்தைங்க மனதில் ஒரு இன்ஃபுளுயன்ஸ் வரவது நல்லது இல்லைன்னு படிக்கலாம். பெரிய மார்ஜின்ல தோல்வி இழைக்கும் போது வெற்றிகரமான தோல்வி அப்படிங்கிற ஒரு சொல்லியிருந்தீங்க. இந்த முறை இந்த பெரிய அளவுல தாக்கம் இருக்கு. எந்த மாதிரி தோல்வின்னு பாக்குறது? இதுவும் நாங்க திருப்பி வெற்றி பெறக்கூடிய தோல்வி, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் சொல்லிரு. அதாவது தேசிய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க, பேசிய தலைவரா இல்லாம இவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கு முன்னால திரைப்படத்துல பேசியதை வச்சு ஜெயிச்சிருக்காரு, அவ்வளவுதான். சினிமா மாயையை நம்ம யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்பதுதான். அதுதான் அது மற்ற மாநிலங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது. ஏன்னா இவங்க வந்து புதியவர்கள், ஆனா ஏற்கனவே அரசியல்ல இருந்து மக்களுக்கு நல்லது செய்பவர்கள். அந்த அரசியல்வாதிகள் வந்து இன்னும் நிச்சயமாகவே அனுபவசாலிகள். ஒரே நாள்ல நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்க்கிறாங்கன்றாங்க. அதனால மற்ற மாநிலத்திலும் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது. அதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன், அது தப்பு. மறுபடியும் திமுக மாறி ஒரு எதிர்ப்பை நீங்கள் மனதில் விதைக்காதீர்கள். மத்திய அரசு நல்லது செய்ததுன்னா அதை நீங்க நிச்சயமா பாராட்டி இருக்கணும். செப்பு தாடுகள் வந்தது நீங்க செப்பி இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ரோல் உங்ககிட்ட பேசுறதா இப்ப என்னோட ரோல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டேதான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.